சரின்ட்டு 2 இட்லி போதுமையா எனக்கு அப்படிங்கிறாரு. 2 இட்லி வேணும், இன்னொரு மசாலா தோசையும் வாங்கி குடுக்குறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் தண்ணி பாட்டிலு, வாழைப்பழம்லாம் வாங்கி குடுத்து, அவர கிளியூர் பஸ் ஏத்தி விட்டு, அந்த கண்டக்டர்கிட்ட கிளியூர்ல இறக்கி விடுங்கன்னு டிக்கெட்டும் எடுத்துடுறாரு. இப்போ ஏன் இப்படி இது பண்ணி இவர் பண்றாருன்றப்ப, அவர் கேட்குறாரு, "எதுக்கு தம்பி இதெல்லாம்? எனக்கு இப்படி பண்றீங்க?" அப்படின்னதும், "இல்லைங்கய்யா, எனக்காக பாடுபட்ட எங்க அப்பா, மகன் தலையெடுத்துட்டா இனிமே கஷ்டம் தீந்துரும்னு நம்பிக்கையோட இருந்தாரு. நான் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது, அவரு ஒரு விபத்துல போய் சேர்ந்துட்டாரு. எங்க அப்பாவ நல்லா வச்சு பார்த்துக்க முடியலங்கய்யா நானு. எனக்கு உங்கள பார்த்தா எங்க அப்பா மாரி இருக்கேன்னு" சொல்லி கண் கலங்கி கண்ணீர் வருது இவருக்கு. "சரி, நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி. உங்க தம்பி உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. பழனி முருகன் துணை இருப்பான்" அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு ஐயா. சரின்னு பஸ் ஏத்தி கிளியூருக்கு டிக்கெட்லாம் எடுத்து குடுத்ததும், வேகமா அந்த பெரியவர் பைசா தன்னுடைய வேட்டி மடிப்புல இருந்து ஒரு ரூ. 50 எடுத்து குடுத்துட்டு, இந்த பையன்ட்ட குடுக்குறாரு. "தம்பி, தம்பி, இந்த பணத்த வாங்கிக்கங்க. தப்பா நினைக்காதீய, வாங்கிக்கங்க. நான் யாருகிட்டயும் யாசகம் வாங்குறதில்ல. என்னைய பழனி முருகன் இன்னும் அந்த அளவுக்கு விடல. வாங்கிக்கங்க" அப்படின்ட்டு அவர் சாப்பிட்டதுக்கெல்லாம் சேர்த்து குத்துமதிப்பா ஒரு ரூ. 50 குடுத்துட்டு போறாரு. அந்த இடத்துல அவரு குடுத்த பிறகு தான் அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. இவர் அந்த வாங்கி வச்சுட்டு, இந்த பணத்த வாங்கி வச்சுக்கிறாரு. ரொம்ப கனமாக அந்த பணம் இருக்குது. அவர் குடுத்த ரூ. 50 என் மனசை போல அப்படின்னு கதை முடியுது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த உறவு முறைகள்? ஒரு ஒரு சொல் வரும்போது அதை தடுத்தோ, தவிர்த்தோ பேசுற நிலையில மகன் இல்லாதனால, அ ஒரு காயம், அந்த சொல் ஏற்படுத்திய காயம் ஒரு உயிரே போயிருச்சு. தன் கூட வாழ்ந்த மனைவியின் உயிரே போன பிறகும் கூட இன்னும் அந்த மகனையும், பேரன் பேத்திகள விட்டுறாம போறதுக்கும் அந்த பாசம் தான் காரணமா இருக்கு.